சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு அண்ட் மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். நான் 1/2 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதுக்கு 2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு, ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனாக இருக்க வேண்டாம். அப்புறம் பூண்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் ஆஃப் குழம்புத்தூள் எடுத்துக்கோங்க. இதோட ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூடவே சால்ட்டு இதையும் சேர்த்து இன்னொரு வாட்டி அரைச்சிக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. திருப்பி கொஞ்சம் ஒரு வாட்டி ஓட்டிட்டு ஒரு முட்டை சேர்த்துட்டு திருப்பி ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வேணால் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நான் குழந்தைக்கு கொடுக்க போனால் நான் எதுவுமே சேர்க்கல. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் ஃபிஷ் எல்லாம் போட்டு பெரட்டி இதை அப்படியே ஒரு மினிமம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் மஸ்ட்டு ஊறணும். ஒரு 6 to 7 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிற பேனில் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய், தேங்காய் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபிஷ்ஷை போட்டு முக்கியமான பாயிண்ட், இது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அந்த ஃபிஷ்ஷை குக் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 minutes ஈச் சைட்ஸ் தேவைப்பட்டுச்சு. பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைஸ் ஆஃப் தி ஃபிஷ். அப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கமும் ஃபிஷ் ஈவனாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நான் இன்றைக்கி 1 kg ஃபிஷ் வாங்கினதில் பீசஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டேன். தலையெல்லாம் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் நம்ம குழம்பு வைக்க போகிற எண்ணெய் சட்டியில் 2லேருந்து 3 குழிக்கரண்டியில் நல்லெண்ணெய், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் தாளிப்பு வடகம், இதை ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தென் 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஹீப்டு டேபிள் ஸ்பூன் ஆஃப் குழம்புத்தூள் நான் சேர்த்துருக்கேன். குழம்புத்தூள் போட்டு லேசாக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் அண்ட் ஆனியன் பேஸ்ட்டை இதோட இப்போ சேர்த்துடுங்க. கிவ் இட் அ குட் மிக்ஸ். அண்ட் இது ஒரு 1 minute வரைக்கும் இதில் குக் ஆகட்டும். அதில் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்புறமேட்டு நான் ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக தட்டக்கூடாது, 1-2 இந்த மாதிரி தான் தட்டிக்கணும். அப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அரௌண்ட் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தட் யூ கேன் see to the consistency and adjust it. இப்போ இதை மூடி வச்சு குழம்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 to 10 minutes கொதிக்க விட்டுருங்க. இப்போ குழம்போட பச்சை வாசனை போய் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம மீனை சேர்த்துடலாம். மீன் ஒரு பீஸாக சேர்த்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி போடாத இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அப்போ தான் மீன் உடையாது. கரண்டி போட்டால் மீன் உடஞ்சிடும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 5 minutes குக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி. மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இறக்குனா மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்.